அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்னங்க, நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் மார்னிங் டின்னர் டிஃபன் ரெசிபிங்க. இட்லி வித் கடப்பா, தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பாங்க. அருமையாக இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அண்ட் தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பாங்க. அதுதான் வைக்க போகிறேன். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நான் குக்கரில் குக்கிங் வாட்டரை சேர்த்துட்டு பருப்பை வச்சு வேக வச்சதுனால அந்த பருப்பு தண்ணி வழிஞ்சதெல்லாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த தண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலான்னு. மீடியம் சைஸாக 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டை தோல் சீவி வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்போட. ஒரு 1/4 கப்பு தேங்காயோட 10 முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறதுக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு பல், 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா தாளிக்கலாம். இதுக்கு ஸ்பைசி ஐட்டம் ஆட் பண்ணணும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதாங்க. இதை தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக லைம் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடணும். இது கொதிக்கும்போது கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டை சேர்த்துட்டோன்னா கடப்பா ரெடி. நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாம் நான் காமிச்சிட்டு இட்லி வித் கடப்பாவோட உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பைசி ஐட்டத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், வெரி ஃபியூ. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதை சேர்த்துருக்கேங்க. இது சூடான உடனே இதை ஸ்பைசியெல்லாம் சேர்த்து வெடிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா அதை வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கணுங்க. நான் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கினேங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு இந்த கடப்பாக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வதக்குறேங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு, இந்த தண்ணி இதெல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் பருப்பை ஆட் பண்ணலாங்க. நான் அடுத்த ஸ்டெப்பும் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நம்ம இந்த அரைச்ச தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய், முந்திரி பருப்பு போட்டதுனால கப்புன்னு அப்படியே அடியில் பிடிச்சிரும், காந்தி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி குறைச்ச அளவுலேயே வச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த பருப்பு எல்லாம் வேக வச்சதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஆல்ரெடி இதில் இதுக்கு தேவையான உப்பை நான் போட்டுட்டேன். இப்போ இந்த உப்பை செக் பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள், தனியாத்தூள்
இதை சேர்க்கணுங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போடுங்க. கடப்பா வந்து காரம் கிடையாதுங்க, மைல்டாக தான் இருக்கும் காரம். பச்சை மிளகா தான் இதில் சேர்க்குற காரமே நம்ம. ஸோ மிளகாத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஒரு லைட்டாக ஒரு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன், அதுக்கு மேலெல்லாம் போடாதீங்க. இதில் வந்து தனியாத்தூள் தான் நிறையா சேர்க்கணும். இப்போ நான் சேர்த்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த கடப்பாக்கு தேவையான எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பருப்பு ஆட் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே. இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதோட கன்சன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் வாட்ரிஷாக வேணுமான்னு. நம்ம இட்லி மேலே ஊற்றி நல்லா சாப்பிடும்போது எப்படி நம்ம டிஃபன் சாம்பார்லாம் கொஞ்சம் டைல்யூட்டாக நம்ம ஊற்றி சாப்பிடுவோமோ, அது மாதிரி கொஞ்சம் வாட்ரிஷாக இருந்தால் தான் இது கடப்பா நல்லாயிருக்கும். குருமா மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம ஹோட்டல்லலாம் போனால் கடப்பா எப்படி இட்லியில் ஊற்றி கொண்டாந்து கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. ஓகே, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கு கேரட் அப்படியே லேசாக, கேரட்டை மசிக்காதீங்க, உருளைக்கிழங்கு மட்டும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி சும்மா 2 ஒன்றா அது மாதிரி மசித்து அப்படியே இந்த கடப்பாவில் சேர்த்துட்டு, இந்த உருளைக்கிழங்கு கேரட்டெல்லாம் சேர்த்ததுக்காக ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க. இந்த பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க, அவ்வளோதான் கடப்பா, முடிஞ்சு போச்சு. சூப்பரான தஞ்சாவூர் கும்பகோண கடப்பாங்க. நான் இட்லியோட உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் சூடாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் உள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதோட ஜூஸை இதோட ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இட்லி வெந்ததும் உங்களுக்கு சூடாக கடப்பாவோட நான் ரெடி பண்ணுறேங்க, சர்வ் பண்ணுறேன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இட்லி கடப்பா நல்லா சூடாக புகை ஆவி பறக்குது, தெரியுதா? அம்சமாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு. நான் ஏற்கனவே ஒரு இட்லி இந்த மாதிரி கடப்பா தொட்டு சாப்பிட்டு பார்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் இட்லி ஜம்முன்னு. வாவ், அருமையாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இதை போல் நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் சைட் டிஷ்ஷோட. கண்டிப்பாக உங்களுக்கு அது நிச்சயம் பிடிக்கும். அதில் ஏதாவது ஒரு டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ எல்லா நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே வந்துடுங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்த இது போல் ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். Have it. Yummy, yummy. See you next. Bye-bye.